34 இன்ச்சுக்கு ஸ்லீவ் கட்டிங் பார்க்க போகிறோம். இதே மாதிரி தான் எல்லா சைஸ்லேயுமே நம்ம கட் பண்ணணும். கிளாத் இந்த மாதிரி 2 லேயர் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஃபோல்டிங் சைடு நம்ம சைடு வர மாதிரி வச்சு மார்க் பண்ண போகிறோம். கீழே அரேஞ்ச் தையலுக்காக விட்டுக்கோங்க. கையை வந்து மடக்கி அடிக்கிறதுக்காக. கையோட உயரம் 5 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த உயரம் வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து 5 இன்ச் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே அரேஞ்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக எடுத்துக்கோங்க. கையோட சுற்றளவு 10 இன்ச். அதில் பாதி 5 இன்ச்சை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்பு சுற்றளவு 34 இன்ச்சை 4ஆல் வகுத்தீங்கன்னா 8.5 வரும். அதில் 1 இன்ச்சை கழிச்சிங்கன்னா 7.5 வரும். அந்த 7.5 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு மார்க் பண்ணுறதுக்கு இந்த தையலுக்கான அளவுலேருந்து மார்க் பண்ண போகிறோம். மார்பு சுற்றளவு 34 இன்ச்சை 12ஆல் வகுத்தீங்கன்னா 2.8 வரும். அந்த 2.8 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 எண்டையும் இந்த மாதிரி கிராஸ் லைன் போட்டுட்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 8.5 இருக்குது. இந்த 8.5ல் பாதி 4.2 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 4.2லேருந்து பாதியை 2.1 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 4.2 மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு மேலே அரேஞ்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 2.1 மார்க் பண்ணதுக்கு கீழே 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஷேப் கொடுக்கறதுக்காக. ஃபஸ்ட்டு லைன் இந்த அரேஞ்சில் போய் இந்த மாதிரி முடிகிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அரேஞ்சில் டச் பண்ணி இந்த மாதிரி முடிச்சுக்கோங்க. செகண்ட் லைன் இந்த பாதி மார்க் பண்ண பார்த்தீங்களா 4.2 அதை டச் பண்ணி இந்த 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணி இந்த மாதிரி முடிச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 1 இன்ச் தள்ளி தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இந்த ஃபஸ்ட் லைனை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த செகண்ட் லைன் வந்து இப்படியே வச்சு கட் பண்ணிடக்கூடாது. இந்த கிளாத்தை வந்து 2ஆக ஓப்பன் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா இப்படியே வச்சு கட் பண்ணிங்கன்னா 2 சைடுமே நமக்கு ஆழம் கட் ஆயிரும். இந்த மாதிரி 2ஆக ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த செகண்ட் லைனை கட் பண்ணுங்கள். இந்த பீஸ் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வரும். அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு எந்த ஒரு சுருக்கமுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும். பாருங்கள், 34 இன்ச்சுக்கு ஸ்லீவ் கட்டிங் முடிச்சிட்டோம். ஆல்ரெடி 32 இன்ச்சுக்கு ஸ்லீவ் கட்டிங் நம்ம போட்டிருக்கோம். 36, 38, 40 அதுக்கான ஸ்லீவ் கட்டிங்கும் இதுக்கு அடுத்து வர வீடியோஸில் நம்ம போட போகிறோம். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.